ரோஹித் சர்மா விராட் கோலி டீமுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்றது சந்தோஷப்படுறதா, ஆனா அவங்க 2 பேருக்கும் இதுதான் ஃபேர்வெல் மேட்சா இருக்கும்னு வருத்தப்படுறதா, என்ன ஏதுன்றது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ். நானும் மாஸ்டர் வந்துட்டோம். ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்குவாட் குயிக்கா நான் படிச்சிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒன் டே சொல்லிடுறேன். கில் கேப்டன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன், அக்ஷர் பட்டேல், KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, துருவ் ஜுரல், யஸ்வீர் ஜெய்ஸ்வால். T20 ஸ்குவாட் வந்து நம்ம ஏசியா கப்போட அதே ஸ்குவாடை தான் ரீடைன் பண்ணிருக்காங்க. பட் ஹார்திக் பாண்டியா இன்ஜூர்டுங்கிறனால அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஐ திங்க் இவரு வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். பட் ODI ஸ்குவாட்ல தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டீடைல்டா பேச வரும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா பேசலாம். ஆனா வந்து ஓவர் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதுல இருந்து, அதாவது டெஸ்டோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா விராட் கோலியும். விராட் கோலி வந்து அன்எக்ஸ்பெக்டட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமாவே வந்து இவங்களோட ODI பத்தி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களா, அப்புறம் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கோலி இங்க கொடுத்தது, அவங்க 2 பேரையும் வந்து ஸ்குவாட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதை வந்து எப்படி பாக்குறீங்க? ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி, ஐ திங்க் தே ஆர் தி மாடர்ன் லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி லிமிடெட் ஓவர் ஃபார்மேட். சோ அவங்க 2 பேரும் வந்து ஸ்குவாட்ல வந்திருக்காங்க. இது நீங்க வந்து என்னன்னு பாருங்க. As a fan, I'm happy. I will get a chance to see them bat again and on the ground. பாக்குறது அது as a fan I'm happy. But again நம்ம அஜித் அகர்கர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். அவரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போறப்ப வந்து they are unsure about their availability for or commitment for T2027 வேர்ல்டு கப்னு சொல்லியிருக்காங்க. அதை கன்சிடர் பண்றப்ப அதுவும் ஆஸ்திரேலியா டூரு வேற ODIs வந்து இட்ஸ் லீஸ்ட் பிளேடு ஃபார்மேட் இல்லைங்களா? அதெல்லாம் கன்சிடர் பண்றப்ப அவங்க உண்மையிலேயே விளையாண்டுருக்கணுமான்னு அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. என்னை கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்கலாம்னு தோணுது. எஸ்பெஷலி இஃப் தேர் நாட் கமிட்டட் ஃபார் 2027 வேர்ல்டு கப். அதான் நான் வந்து என்னோட தாட்ஸை மட்டும் இதுல குயிக்கா வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரியே தான் பிளேயர்ஸ் பத்தி பார்க்கும்போது ஆக்சுவலா வந்து அவங்க 2 பேரை வந்து நீங்க வேற யாரு கூடயும் வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரோட வெயிட்டுமே வந்து கீழே தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து நான் வந்து அவங்கள பத்தி தனியா பேசணுன்றது எதுவும் இல்லை. தே ஹவ் கிரியேட்டட் தேர் நேம்ஸ் டு பி இன் த ஹிஸ்டரி. பட் ஆனா நான் வந்து இதை வந்து நான் பேக் பண்றேன். ஏன் பேக் பண்றேன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் இது வந்து 2027 வேர்ல்டு கப் வந்துடும். நான் வந்து அஜித் அகர்கரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியில எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது ஐ திங்க் இவங்க 2 பேரோட இன்க்ளூஷன் வந்து இது வந்து ஜஸ்டிஃபைடுன்னு நான் சொல்றேன். ஏன்னா 2027 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வெறும் 20 ODI தான் ஆட போறாங்க. ஸோ அந்த 20 ODIக்குள்ள நீங்க வந்து புதுசா ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்து குரூம் பண்றதை விட இந்த 2 பிளேயரை வச்சே நீங்க ஆடி முடிச்சிட்டீங்கன்னா, அந்த கேம்பெயினை முடிச்சிட்டீங்கன்னா, தென் தே வில் ஹாவ் சாலிட் 5 years ஆஃப் டைம் ஒரு டீமை நீங்க வந்து பில்ட் பண்றதுக்கு. வெறும் 20 மேட்சுக்காக நீங்க புதுசா ஒரு பிளேயர்ஸை கொண்டு வந்து குரூம் பண்றதை விட அது வந்து அவங்களுக்கும் ஜஸ்டிஃபை ஆகாது. பிளஸ் 2027 வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா நடக்கும் போது, ஒரு ஃபாரின் சைட்ல நடக்கும் போது, நீங்க அங்க வந்து ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளை கூட்டிட்டு போறது ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்டிஃபைட். அப்பார்ட் ஃப்ரம் புட்டிங் தட் அஜித் அகர்கர் ஸ்டேட்மெண்ட் அவுட் சைட், நம்ம அது என்னன்றதை பேசுவோம். ஸோ பேட்டிங் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து செட் ஆயிடுச்சு, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆமா, பட் ஆனா சுப்மன் கில்லையும் பத்தி பேசலாம். ஐ திங்க் ODI கேப்டன்சி ரோஹித் சர்மா எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அது அகைன் பெனிஃபிட் ஃபார் த டீம் கேஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா ரோஹித் சர்மாவோட லெகசி பாக்குறப்ப கேப்டன்சில அவரும் நிறைய வச்சிருக்காரு. பட் ஐ திங்க் இட்ஸ் அ ரைட் கால்னு பாக்குறேன். ஆனா என்னோட கொஸ்டின் உங்களுக்கு மெயினா என்னன்னா, எனக்கு அந்த கொஸ்டின் இருக்குது, எப்படி சுப்மன் கில்லோட ஒர்க்லோட மேனேஜ் பண்ண போறாங்க? ஏன்னா இது T20 டீம்ல இருக்காரு. ஐ திங்க் வைஸ் கேப்டன் இல்லையா? இது ஒரு டெஸ்ட் அவர் தான் லீட். அதாவது ஆல் 3 ஃபார்மேட்ஸ் ஆடுற ஒரு சில பிளேயர்ல இப்ப அவர் தான் வந்து நம்பர் 1. கரெக்ட். கேப்டன்சி லோடும் கொடுத்து கண்டினியூஸா ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா IPLலயும் அவர் பண்ணிட்டு இருக்காருங்கிறப்ப அவரோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் வில் கம் அண்டர் கொஸ்டின். எப்படி மேனேஜ் பண்றாங்க? இல்ல ஆக்சுவலா வந்து கண்டிப்பா அவர்கிட்ட வந்து இந்த கால் முன்னாடி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு இது வந்து ஓகேவா, உங்களோட நெக்ஸ்ட் 3 இயர்ஸோட ரோடு மேப் வந்து இதுதான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்கிப்பர் பொசிஷன்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட மைண்ட் செட் என்னன்றதை யோசிச்சிருப்பாங்க. ஐ திங்க் அவர் வந்து எல்லாத்துக்குமே கிரீன் சிக்னல் கொடுத்திருப்பாரு. அண்ட் ஐ திங்க் ஹி இஸ் வெரி யங் அண்ட் ஃபிட். ஐ திங்க் ஹி வில் பி ஓபன் ஃபார் இட், லைக் இந்தியாவோட இத கேப்டன் பண்றதுக்கு. பட் ஜஸ்ட் தட் ஹி ஷுட் பி இன்ஜூரி ஃப்ரீ நான் சொல்ல வரேன் நானு. அதான் அவர் மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அதை நம்ம பார்த்திருக்கோம். மகேந்திர சிங் தோனியோ விராட் கோலியோ அதை வந்து ரொம்ப நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி, அவங்களோட ஃபார்ம் மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. மேபி இப்ப இந்த வந்து யோயோ டெஸ்டா அது வந்து மேபி இதெல்லாம் வச்சு எவாலுவேட் பண்ணலாம். ஏன்னா அந்த டெஸ்ட் பாஸ் பண்ண மட்டும் போதாது இல்லையா? அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணா இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சோ தட் இஸ் ஒன் திங் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் நினைக்கிறேன்.
அதுக்கடுத்து பேட்டிங் வந்து ஓரளவுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. இல்ல இருங்க, ஸ்ரேயஸ் ஐயரை முடிச்சுக்கலாம். ஓகே, ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் டேல இருக்காரு, ஓகேங்களா? வைஸ் கேப்டன். ஆமா, வைஸ் கேப்டன், அதுவும் பெரிய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆனா T20ல இல்ல. அப்ப ஸ்ரேயஸ் ஐயர் ஒன்லி ஃபார் ODI வேர்ல்டு கப் நீங்க சொன்ன அந்த 20 மேட்சஸ்க்கு மட்டும் தான் எடுத்திருக்காங்களா? 20 T20 வர வாய்ப்பே இல்லையா? இல்ல T20ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அதாவது நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் ஆன் பேஸ்ட் ஆன் அஜித் அகர்கர் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஸ்ரேயஸ் ஐயரை வந்து டீம்ல எடுக்காம இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல. பட் ஆனா யார வெளியில எடுத்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின்ல தான் அவங்க வந்து சொல்றாங்க. பட் ஆனா என்ன கேட்டீங்கன்னா அவங்க வந்து எடுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து சாம்சனை வந்து நீங்க வந்து மேல ஆட வைக்கல. ஆமா, நம்ம அதை நீங்க பேசணும். ஸ்ரேயஸ் கரெக்டா? ஐயர் சஞ்சு சாம்சனோட பொசிஷன் வந்து ஒன்னும் ஸ்ரேயஸ் ஐயர் தான். வந்து ஆட நம்ம வைக்கலாம். பட் பேசணும். ஆனா வந்து திலக்கு வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண விக்கெட் வேண்டியது கீப்பிங் இருக்கும். பண்ண, ஆமா. அது ஒண்ணுதான். சோ அதனால அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனா ஐ திங்க் அவர் வந்து ஒன் டேல வந்து வைஸ் கேப்டனா வந்திருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். கரெக்ட். மேபி அந்த ஒன் டே ஃபார்ம் ஏதாவது நல்லா பண்ணாருன்னா மேபி அது வந்து see whether it open door for him in T20 பார்க்கலாம். சோ அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஆப்வியஸ்லி லைக் வந்து ரிஷப் பண்ட் வந்து இன்ஜுரி அப்படிங்கறதுனால வந்து KL ராகுல் தான் வந்து துருவ் ஜுரேல் ரெண்டு பேருமே துருவ் ஜுரேல் வந்து பேக்கப் விக்கெட் கீப்பரா எடுத்திருக்காங்க. சோ அது வரைக்கும் வந்து டீம் ஓரளவுக்கு ஸ்லாட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டீமை வந்து நீங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஹர்ஷித் ராணா விட்டுட்டு நீங்க மத்த பிளேயரை படிங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் வந்து இங்கிலாந்துல இருக்க போறாரு. சோ அதனால வந்து அந்த இதை விட்டுட்டு நீங்க வந்து படிங்க. அதாவது பேரே எழுதி கொடுத்துறாங்களா மாஸ்டர். ஸ்டார்டிங் ஹர்ஷித் ராணா இல்லாம மீதி 14 பேரை செலக்டர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அது என்னன்றதே தெரியல. பட் ஆனா பாப்போம். ஏன் அப்படி இருக்கிறாங்க. ஆனா அதான் நீங்க பவுலிங் ஆரம்பிச்சனால பவுலிங் என்னைய பொறுத்தளவுக்கு எஸ்பெஷலி பும்ரா இல்லாம ODIல வந்து எனக்கு என்னமோ அது வல்னரபிளா தான் தோணுது. ஏன்னா இப்ப ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸும் நிறைய ஃபிளாட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? சோ தே வில் ஹேவ் சம் சப்போர்ட், பவுன்ஸ் அதெல்லாம் இருந்தாலுமே வந்து ஐ திங்க் யார் படிச்சேன், சிராஜ், ஹர்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணன் நினைக்கிறேன். 4 பேருமே வந்து என்னைய பொறுத்த அளவுக்கு வந்து நம்பி இது பண்ண முடியாது. அதாவது கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. they have their own great days. ஆனா பேட் டேஸ் இருந்ததுன்னா வெரி பேட் டேஸா இருக்கும். அவங்க வந்து ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் ஹெவியா போயிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரும் இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டியும் இருக்காரு. சோ அவங்க வந்து கண்டிப்பா ஒரு ஆள் அடி வாங்கினா இன்னொரு ஆள் வச்சு கவர் பண்ணிக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா வந்து ஆஸ்திரேலியால வந்து எல்லாமே வந்து லாங் பவுண்டரி. சோ அதனால வந்து அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன பொறுத்தளவுக்கு பவுலிங் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆமா, கொஞ்சம் நீங்க பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வீக்கரா தான் இருக்கு. நான் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். நம்ம வந்து கேப்டன்சி ஆல்ரெடி பேசிட்டோம். ரோஹித் சர்மா வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ஆஸ் அ கேப்டனா வந்து 96% வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரே ஒரு ஃபைனல் தோத்தது மட்டும்தான் அவரோட ஒரே ஒரு லாஸ். அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து நான் வந்து, அதாவது நான் லாஸ்ட் T20 விளையாடினது வந்து நான் வந்து T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தது. லாஸ்ட் ஒன் டேல நான் வந்து கேப்டனா இருந்தது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ல ஜெயிச்சு கொடுத்தது. பட் ஆனா அதுதான் என்னோட லாஸ்ட் மேட்சஸ். நான் அதெல்லாம் டோர்னமெண்ட் ஜெயிக்கிறேன். ஆனா அது எல்லாமே என்னோட லாஸ்ட் மேட்சா போயிடுது கேப்டன்சில இதுல. ஸோ அது வந்து அவரோட மைண்ட்ல வந்து ஏதாவது வந்து ஒரு இண்டிவிஜுவலா வந்து ஸ்பார்க் பண்ணுமா? அப்படி இல்லைன்னா வந்து ஆப்வியஸ்லி அஜித் அகர்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, we have communicated openly to ரோஹித் சர்மா and he is aligned அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. வெறும் 20 மேட்சஸ்க்காக ஒரு புது கேப்டன் வந்து தேவையா? அதுதான் என்னோட கொஸ்டின். ரோஹித் சர்மாவே கண்டினியூ பண்ணிருக்கலாமே, இந்த 20 மேட்ச் மட்டும் அவர் ஆடிட்டு அப்படின்ட்டு. இல்ல 20 மேட்சுக்காண்டி மட்டும் இல்ல பியாண்ட் தட் ஆல்சோ இல்ல அதுக்கு மேல பாக்குறாங்க. பட் ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த 20 மேட்சுக்காக ஒரு புது கேப்டனை கொண்டு வரதுக்கு பதில் இல்ல அப்ப அவர் நல்லா எப்பதான் பண்ணிட்டு இருக்காரு வந்து மாத்தி captain. குடிச்சு ரோஹித் சர்மா, நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்றேன் பாருங்களேன். ரோஹித் சர்மா இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? அவருக்கு அந்த கொஸ்டின் வருது, நான் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இது ஏன் லாஸ்டா வருதுன்னா he knows the answer. What is his age? How long he can continue? கரெக்ட் இல்லைங்களா? So at some point of time he has to give the torch to the next person. கரெக்டா? அவருக்கு இப்ப அத பாசிட்டிவா எப்படி எடுத்துக்கிடுவார்னா அவர் கூட இருந்து ட்ரெயின் பண்ணுவோம். So I'm comparing தோனி கிவிங் டு விராட் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இந்தியன் டீம்ல கல்ச்சர் இருக்கு நான் எடுத்துக்கிறேன். ரோஹித் சர்மாவும் அந்த மாதிரி பர்சன் தான். ஸோ ஐ திங்க் மியூச்சுவலா தான் இந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்க. ஐ ஃபீல் இட் இஸ் ரைட் டெசிஷன். 20 மேட்சுக்காண்டி நான் பாக்கல. 20 மேட்சுக்கு நம்ம சிம்பிளா பேசுவோம். 20 மேட்சுங்கிறது 20 மேட்சஸ், ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இது ரைட் திங் தான் தோணுது. என்னோட வரி வந்து மோர் ஆன் கில்ஸ் ஒர்க் லோடு தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சது ரைட் திங் தான். ஏன்னா அப்படின்னாதான் அவரோட தாட்ஸ் அவரோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு கில்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்டார் வார்ட்ஸ் இருக்கிறப்ப பண்றப்ப அவருக்கு நல்ல ஃப்ரீடம் கிடைக்கும். சரி, ஓகே மாஸ்டர். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணிட்டோம். அது உங்களோட தாட்ஸ் வந்து நைஸா போட்டீங்க ரோஹித் சர்மாவை பத்தி. இப்போ என்ன பண்ணலாம்னா கடைசியா வந்து 2 விஷயம் பண்ணுவோம். ஒண்ணு வந்து பிளேயிங் 11 வந்து 2 பேருமே வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, சேர்ந்து இந்த ஸ்குவாடை வந்து பிளேயிங் 11 ஒன் டேக்கு சொல்றீங்களா? ஒன் டேக்கு வந்து ஓகே. செலக்ட் பண்ணுவோம்.
அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த பிளேயிங் 11 வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு இதே பிளேயிங் 11ஓட போக முடியுமா, இல்ல வேற ஏதாவது மாத்தணுமா அப்படிங்கறத மட்டும் ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்கால சொன்னீங்க கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஓப்பனர் வந்து ரோஹித் சர்மா. ஓப்பனர் ஒருத்தர் யாரு? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர் சுபம் கில்? ஐ திங்க் சுபம் கில். ஓ, கோலி இருக்காரோ? சுபம் கில் தான். அதான் எஸ்எஸ்வி அப்ப ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் 11ல இருக்க மாட்டாங்களா நீங்க? ஆமா ஆமா ஆமா. ஓகே. நான் வந்து இது வந்து நம்மளோட நம்மளோட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இது வந்து அங்க என்ன எடுப்பாங்கன்னு சொல்றோமா இல்ல நம்ம எடுக்கிறோமா? நம்மளோட ஓகே, நம்மளோட பிளேயிங் 11. ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்து சுபம் கில் கேப்டன். அதனால கேப்டன் ரோஹித் சர்மா. ஐ கோ ஃபார் ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால். ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால். யோ கேப்டன் அதுக்குன்னு ஒரு நியாயம். ஓ நீங்க வேற இது வருவாருப்பா. கேப்டன் வேற நீங்க அப்படி சொல்லிடுவீங்க. இல்ல இல்ல எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. சரி ஓகே. ஒன் டவுன் வந்து நோ பிரெய்னர் விராட் கோலி எனக்கு. அதுக்கு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர். ஒன் டவுன் சுப்மன் கில், அடுத்து விராட் கோலி. 4 வந்து விராட் கோலி. ஓகே. 5 வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே. என்னோட 5 வந்து கேஎல் ராகுல். ஓகே. என்னோட 6 வந்து துருவ் ஜுரல். அதாவது கிரிக்கெட். இல்ல எனக்கு புரியல. கேஎல் ராகுல் வந்து நாட் இன் 11. ஓகே. நாட் இன் 11. ஓகே. அதுக்கப்புறம் என்னோட ஆல்ரவுண்டர். நீங்க 6th பொசிஷன் ஒன்னும் சொல்லல. நீங்க வந்து 5 தான் சொன்னீங்க கரெக்டா? இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? ரோஹித் சர்மா, கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல். ஓகே. சோ என்னோட 6th வந்து ஐ கோ ஃபார் ஆல்ரவுண்டர்ஸ். அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர். அதாவது 6 and 7. 6 and 7. நான் அப்ப 7 சொல்லணுமா? 7 வந்து எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ நான் வந்து 7 சொல்லிட்டேன். கீழே வந்து பவுலர்ஸ் வந்து முகமது சிராஜ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. 8 9. பும்ரா கிடையாது சார் ஸ்குவாட். சாரி, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹர்ஷதீப் சிங். ஓகே, லாஸ்ட் இது சொல்றீங்க. நான் வந்து இப்ப 7 வரைக்கும் சொல்லியிருந்தேன்னா, 8th வந்து குல்தீப் யாதவ். ஓகேங்களா? வாஷிங்டன் சுந்தர். ஓகே. 8 and 9. என்னோட ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட் வந்து நீங்க என்ன சொல் பண்ணணும்? குல்தீப் யாதவ் இருக்கார்ல. ஆமா, இருக்கார். ஸ்குவாட்ல ஸோ இருக்கார். அவர் வந்து குல்தீப் யாதவ் என்னோட ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட். நீங்க முகமது சிராஜ் யார் சொன்னீங்க? ஹர்ஷதீப் சிங். ஆமா, ஐ ஆல்சோ கோ ஃபார் முகமது சிராஜ் அண்ட் ஹர்ஷதீப் சிங். ஆனா நான் சொல்லிட்டேன் ஹர்ஷித் ராணா இருப்பார். அவங்களோட பிளே. சரி ஓகே, நீங்க உங்க 11 ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் ரோஹித் சர்மா, சுபம் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஹர்ஷதீப் சிங். 10 பேர் தான் சொல்லிருக்கீங்க. அப்ப இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டர் யார் இருந்தாங்கன்னு பாருங்க. யார மிஸ் பண்ணோம்? அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அக்ஷர் பட்டேல். எஸ், அக்ஷர் பட்டேல். வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இன் ஆஸ்திரேலியா. ஆமா. அப்படி இல்லைன்னா நாங்க வந்து ஹர்ஷித் ராணா வந்து ஆடுவோம். அதாவது அக்ஷர் பட்டேல வந்து வெளியில உட்கார வச்சு. சரி ஓகே, நான் யார சொன்னேன்? ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் சொல்லியிருக்கேன் நான். கரெக்டா? ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், துருவ் ஜுரல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் ஹர்ஷதீப் சிங் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவங்க ஆக்சுவலா வந்து ஹர்ஷதீப் சிங்கை விட பிரசித் கிருஷ்ணாக்கு தான். அதான் நீங்க அதான் சொல்றீங்க. அவங்க எடுக்கிறது கிடையாது. நீங்க எடுக்கிறது யாரு? நான் எடுக்கிறது ஹர்ஷதீப் சிங் தான். அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் வச்சுக்கோ. ஓகே. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல தான் எடுப்பேன். ஹர்ஷித் ராணாவை எடுக்க மாட்டேன். பட் ஆனா அவங்க வந்து ஹர்ஷித் ராணாவை தான் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அதை விடுங்க. பட் மக்களே, நீங்க வந்து உங்களோட போடுங்க. நாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? ரொம்ப 2 பேருக்கு மேஜர் டிஃபரன்ஸ் இல்ல. ஓகேங்களா? நான் ஜெய்ஸ்வால் எடுத்தேன், ஜுரல் எடுத்தேன். அவர் வந்து அதுக்கு பதிலா வந்து கேஎல் ராகுலும் அக்ஷர் பட்டேலும் எடுத்திருக்காரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே. ஆனா வந்து இதுதான் மோர் ஆர் லெஸ் வந்து ஓடிஐயோட வேர்ல்ட் கப் சொல்றீங்களா? ஆனா வந்து ரிஷப் பண்ட் வந்துட்டாருன்னா திங்ஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங். அதாவது துருவ் ஜுரல் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடுவாரு. ஸோ கேஎல் ராகுலுக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் இல்ல 2 பேருமே ஆடுவாங்களான்னு எனக்கு 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட்ல இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அகைன் நான் திங்க் பண்றது ரிஷப் பந்த் will replaced by கேஎல் ராகுல். சரி மாத்தி சொல்றேன். கேஎல் ராகுல வந்து ரிஷப் பண்ட் ரீப்ளேஸ் பண்ணா ஜுரல் கண்டிப்பா வச்சிருப்பாங்க எனக்கு தோணுது.
பார்ப்போம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஆனா வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு கன் ஸ்குவாட தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கன் டீம் வந்து ஸ்குவாட். எப்படி வந்து ஆஸ்திரேலியால பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப நாள் இல்ல, அக்டோபர் 19 வந்து ஆமா. ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து கூடிய சீக்கிரத்துல இதோட ஆஸ்திரேலியா டீமும் அவங்களோட வந்து ஆமா ஸ்குவாட் அவங்க அனௌன்ஸ் ஸ்குவாட் பண்ணிட்டாங்க. அனலைஸ் பண்ணல. நம்ம இத வந்து மேட்ச் டு மேட்ச் பண்ணிடலாம். பண்ணி ஆமா, பார்த்து ஒரு ஆமா, மார்க்கும் ஆமா. கொடுக்கலாம். அப்படி ஒரு வீடியோவும் போடலாம். ஸோ கண்டிப்பா. இது வரைக்கும் நீங்க வந்து நிறைய லைக் பண்ணிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுனால எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கு எங்களுக்கும் எங்க டீமுக்கும். ஸோ தேங்க்யூ so much for that. Until meet you in next time. Signing off, Vikram and Master. Thank you.